Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. சிறுவன் கடத்தல் வழக்கில் ஜெகன்மூர்த்தியிடம் எப்போது விசாரணை மேற்கொள்வது என்று காவல்துறையானது தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி இடம் தற்போது எப்போது விசாரணை நடத்தலாம் என்று காவல்துறை தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சசிதரன். வணக்கம் சசிதரன், செய்தி தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை மேற்கொள்வதற்கு சட்ட வல்லுநர்களுடன் போலீசார் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜெகன்மூர்த்தி சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் நேற்றைய தினம் முன்ஜாமீன் கேட்டு மனு செலுத்தும் நிலையில் மனு மீதான விசாரணை நேற்று வந்தது. அப்போது மனுவை விசாரித்த நீதிபதிகள் முன்ஜாமீன் மீதான உத்தரவில் விசாரணைக்கு முழுவதுமாக ஒத்துழைக்க அளிக்க வேண்டும் என போலீசாருக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அறிவித்திருந்தார்கள். விசாரணைக்கு தனியாக தான் சென்று ஆஜராக வேண்டும், பல்வேறு நபர்களை அழைத்து சென்று உயர்நீதிமன்றத்துக்கு வந்தது போல் விசாரணைக்கு செல்லக்கூடாது என ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதே வேளையில் இந்த முன்ஜாமீன் மீது மனு தள்ளுபடி செய்யப்படாமல் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவரை விசாரணைக்கு அழைக்கலாமா அல்லது 26ஆம் தேதிக்கு பிறகு விசாரிக்கலாமா என்கிற ஒரு ஐயம் எழுந்த நிலையில் தற்போது சட்ட வல்லுநர்களுடன் நீதிமன்றத்தின் முழுமையான உத்தரவு நகலை சட்ட வல்லுநர்கள் கொண்டு இந்த ஆலோசனையில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். சம்மன் அனுப்பலாமா அல்லது அவரை நேரில் சென்று விசாரிக்கலாமா என்ற கோணத்திலும் சட்ட வல்லுநர்களுடன் இந்த ஆலோசனையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த இறுதியான இந்த சட்ட வல்லுநர்களிடம் அனுமதி பெற்ற பின்னரே இந்த சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்வது குறித்தான முடிவுகள் எடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.